ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் எஸ்டர்டே சொல்லியிருந்த மாதிரி தான். எஸ்டர்டே வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சம்மருக்கு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறீங்க. என்னென்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, பசங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். கூட சைட் டிஷ்ஷாக இதுக்கு சூப்பரான டேஸ்டான மாங்காவும் மிளகாய் வத்தலும் தான். சூப்பராக இருக்கும். ஓகே வாங்க, ஒரு பேனில் நான் எங்களுக்கு தேவையான அளவு 3 கப்பு ராகி எடுத்திருக்கேன். ராகி எடுத்துகிட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன். இது நாம் இன்றைக்கி காலையில் கூழ் குடிக்க போகிறோன்னா, நம்ம நேற்றுக்கே ஒரு 10 மணிக்கு அந்த மாதிரி, காலையில் 10 மணிக்கு நம்ம கரைச்சி வச்சிடணும். மாவு கரைச்சி வச்சுட்டு ஒரு 10 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறணும். இப்போ சம்மரில் சீக்கிரமாக நல்லா ஊறிடும். நல்லா ஊறி புளிச்சு வரும். ஆனால் நம்ம ஊற வைக்கும்போது கொஞ்சம் கிளைமேட்டு சம்மர் கிளைமேட் கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. மழை வர மாதிரி அந்த மாதிரி இருந்தது. அதனால கொஞ்சம் புளிக்கல சரியாக. நம்ம நைட்டே காலையிலே ஊற வச்சிடுறோமா. அதுக்கப்புறம் ஈவினிங், அதை ஒரு நைட்டு ஒரு 8 மணி போல் நம்ம எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதை எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி நுரை கட்டி வந்திருக்கும். அப்போ அந்த டைமில் நம்ம கூழ் காசி வச்சிடலாம். இப்போ நான் 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க கூழை இதில் ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே வரணும். கட்டி ஆகாமல் நல்லா ஊற்றி கிண்டிகிட்டே வரணும். நம்ம கப்பில் இருக்க கூழோடு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் கரைச்சி ஊற்றி கிண்டலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். ஓரளவுக்கு திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சமாக சிம்மில் வச்சுட்டு கிண்டிகிட்டே இருங்க. கை கொஞ்சம் வலிக்கும் தான், ஆனாலும் நல்ல டேஸ்டியான ஃபுட்டு சாப்பிடணுன்னா கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி தான் ஆகணும். அதனால் உடன் கரண்டி வச்சு நீங்கள் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ இந்த மாதிரி டைமில் நம்ம நீங்கள் நொய் சேர்ப்பீங்கன்னா, அந்த தண்ணி கொதிக்க வைக்கிறோம்ல, அந்த டைமில் ஒரு 1/2 கப்பு நொய் சேர்த்து, பச்சரிசி நொய் சேர்த்து அதை வேக விட்டு அது நல்லா வெந்த பிறகு நம்ம இந்த கூழை கரைச்சி வச்சுருக்க கூழை சேர்த்து கிண்டலாம், வேக வைக்கலாம். நான் நொய் சேர்க்க மாட்டேன், வெறுமாக தான் கூழ் கரைப்பேன். அதனால நான் இப்படியே சேர்த்துருக்கேன். நல்லா வேகணும். நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ பச்சையாக இருக்குது. நான் ரொம்ப நேரமாக கிண்டி இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். நல்லா வெந்து இந்த மாதிரி பளபளன்னு வரணும். இது நல்லா வெந்துடுச்சான்னு இன்னொரு டெஸ்ட்டு இருக்குது. அது என்னென்னா, நம்ம தண்ணியில் கையை வச்சுட்டு இது மேலே வச்சு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இருக்கணும். அந்த மாதிரி ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கூழ் ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு, மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி நம்ம கையில் ஒட்டுச்சுன்னா இன்னும் வேகலைன்னு அர்த்தம். இப்படி தான் நம்ம கூழ் வெந்துருச்சா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்படி தான் நான் தண்ணியில் கையை வச்சுட்டு இப்படி நம்ம தொட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இருக்கணும். அப்படி ஒட்டுச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம். இது நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், அப்படியே ஆற விட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம நைட்டு கூழ் காசி வச்சாச்சு. இப்போ நம்ம மார்னிங் இது கரைச்சி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம். இப்போ மூடி போட்டு எல்லாத்தையும் வழித்து நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. இது நல்லா ஆறட்டும். நல்லா மூடி போட்டு வச்சுடுங்க. இப்போ மார்னிங் எப்படி செய்யறதுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. மேலே ஏதாவது வெயிட்டாக தண்ணி அது மாதிரி வெயிட்டாக வச்சுருங்க. இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஆறிட்டு கெட்டியாகிட்ருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாகிட்ருக்கும். அல்வா மாதிரி நல்லா கெட்டியாகிட்ருக்கும். நல்லா வெந்து அல்வா பதத்துக்கு இருக்கும். இப்போ நம்ம கூழ் கரைக்கிறதுக்கு நான்
ரைஸ் ஒரு அரை கப் ரைஸ் எடுத்துருக்கேன். இது சூடாக வடித்த ரைஸாக இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் ஆறின ரைஸாக இருந்தாலும் ஓகே. நான் நொய் சேர்க்கல இல்லையா, அதனால ரைஸை உடைச்சி விட்டுக்கிறேன். நீங்கள் நொய் சேர்த்து கூழ் பண்ணிங்கன்னா ரைஸ்லாம் தேவையில்லை. நான் இப்போ ரைஸ் இருக்குன்றதுனால ரைஸை உடைச்சி விட்டுட்டேன். ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. மாங்காய் ஒரு அரை கப்பு பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு கப்பு பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் பச்சை மிளகாய் கூட பொடி பண்ணி சேர்ப்பாங்க. எங்கள் வீட்டில் பச்சை மிளகாலாம் சேர்க்க மாட்டாங்க, அதனால பச்சை மிளகாய் நான் சேர்க்கல. இதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி விட்டுட்டு நம்ம காசி வச்சுருக்க கூழோட இதை சேர்த்துடலாம். கூழ் வந்து இந்த மாதிரி அல்வா மாதிரி தான் இருக்கும். அதை எடுத்து நம்ம தேவையான அளவு போட்டு கரைச்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இதை வந்து கரண்டிலையோ ஸ்பூன்லேயோ கரைக்கிறது முடியாது, கையில் தான் கரைக்கணும். கையில் கரைச்சாதான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். சூப்பரான டேஸ்ட்டு, நல்லா அமிர்தமாக இருக்கும். இந்த வெயிலுக்கு நம்ம இந்த மாதிரி கூழ் கரைச்சி சாப்பிட்டா ரொம்ப அமிர்தமாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெயிலுக்கு உடம்பு குளிர்ச்சிக்கும், நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரும். இந்த மாதிரி வாரத்தில் 2 டைமாவது நீங்கள் செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. பாருங்கள், அவ்வளோதான். இது கூட வந்து ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை சேர்த்து, எவ்வளோ திக்னஸ்ஸு எவ்வளோ தின்னாகவும் திக்னஸாகவும் வேணுமோன்றது நீங்கள் பார்த்து, ஒரு சிலர் வந்து திக்காக கப்பில் போட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி திக்கு வேணும்னா பாருங்கள், இல்லை கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி நம்ம கப்பில் ஊற்றி குடிப்பாங்க. அந்த மாதிரியும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. நம்ம கை வச்சு கரைக்கிறது தான் இதோட இன்னும் டேஸ்ட்டு ஜாஸ்தி இருக்கும். இப்போ இது வந்து பிடிக்காதுன்னு எந்த பசங்களும் கூட சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இந்த பசங்களுக்கும் கொடுத்து பழகுங்க. இப்போவுமே வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் புளிக்கலை, தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம வந்து கூழ் காசினது கொஞ்சம் புளிச்சிருந்தாலும் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து புளிக்கல. நான் இன்றைக்கி பண்ணும்போது வந்து கிளைமேட் கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்தது, அதனால கொஞ்சம் புளிக்கல. ஆனாலும் நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் புளிச்சிருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நீங்கள் மாங்காய் வந்து உப்பு மிளகாய்த்தூள் தூவி கடிச்சிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மோர் மிளகாய் நல்லா பொரிச்சு வச்சுக்கோங்க. அதுவும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு இப்படி தான் போச்சு. சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு. எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.